எங்கள் அரசாங்கத்தில் அமைச்சர். வாங்க 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 வாங்க. ஏயா அப்பாங்கிற? வாங்க சார். சாரா? சாருண்ணா வாத்தியாரா நான் உனக்கு? அப்படின்னா சரி வாங்கண்ணா. வாங்கினா உனக்கு உன் கூட பிறந்த தம்பியா அண்ணா? சரி வாங்க மாமா. வாங்க மாமா, உனக்கு பொண்ணு கொடுத்துருக்கண்ணா. இதுலவே அடிக்கலாம். சரி வாங்க மச்சான். வாங்க மச்சான். எனக்கு நீ பொண்ணு கொடுத்துருக்கியா? உனக்கு நான் பொண்ணு கொடுத்துருக்கேன். நீ திறந்த மாட்டேன்னு நினைக்கிறேன். எப்படி? வாடா டேய். வாடா வாடா. ராமசாமி போன நீலாம் ஒரு காலத்துல அனுபவிப்ப. ஏன் நீ என்ன அடிக்கிறியோ ஒன்ன ஒருத்தன் அடிப்பான். தவறு செஞ்சாதானே அடிப்போம். எவன் என்ன தொட்டு அடிக்கிறானோ அவன் பொட்டு அடி எண்ணிட்டு தான் விடணும். கண்ணூர் பண்ண போயாவா ஒருத்தவங்களுக்கு சாக சொன்னாலும் ஒருத்தர் நோக சொல்லக்கூடாதா? விஷத்தை கொடுத்துக்கூட வெள்ளி கொடுத்து கொள்ளணுமாடா கம்யூனிட்டியா? அந்த மாதிரி ஒருத்தவங்களை அடிக்கிறவங்கள எங்க அப்படி வாங்க சொல்றேன். என்ன அடிக்கிறான்? எதுக்கு நீ கட்ட ரெண்டு பிள்ளை பேத்துப்படையா லவ் மேரேஜ் பொண்டாடி பத்து வருஷம் போட்டு அடிச்சுட்டு போதுமா? அடிக்கிறேன் அடிச்சுட்டு ஒரு 4 பேர் ஓட வைக்கிறாங்க. ஆமா நடிச்சு கல்யாணத்தோட நடிச்சு எங்க போனான்னு தெரியல. அதாவது எல்லாம் வறட்சியா காயுது. நமக்கு மட்டும் பஞ்சம். உலகம் எங்கும் உலகமே காஞ்சி போச்சு. கவர்மெண்ட் வேலை பண்ணுவாங்க. ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்துருக்காங்க தண்ணி எடுத்து வருதுங்க. அதாவது புதுரைச்சந்திரப்பட்டி சத்திரம் ஏற்றி கதை நடந்து போச்சா? 2வது இரவாக நாடகம். நாளைக்கும் கதை சரியா இருக்கும். போய் பயப்படா. நீ நல்ல கொண்டு போய் நின்ற நாளைக்கு எப்படி நிற்கிறியோ திரும்பி வர வருது. ஜெயமணியா? நாங்கள் அங்கே குடியிருந்தாங்க போய் சோத்துருந்தேன் அந்த ஊரா. அங்கே போன என்ன போன வருஷம் அது எங்கள் பாப்பா விடு. நம்மளால முடியும். என்னவோ குதிரைச்சந்தர் புண்ணி சேத்திரம். ஆமாங்க. 2வது இரவாக நாடகம் நடந்தேறி கொண்டு வருகிறது. ஆனால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி சக்தி ஒன்று சமய 16 உருவம் கொண்ட யார அங்க சொன்ன ஒன்னு என்ன சொல்றேன்? நீ என்ன ஒண்ணு உனக்கு நான் எங்க மகள்ல மாதிரி நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் என்ன இங்க நான் பேசும்போது அங்கே வார்த்தை அங்க பொட்டிக்காரரா யார் சொன்ன? அவரை பொட்டிக்காரங்க அங்க போய் சிவகுமாரி நக்க முடியல. இங்க சிவகுமார் யாருங்க? நம்ம முன்னாடியா? அம்மா நம்ம அம்மாங்களாம், அக்கா நம்ம அக்காங்களாம், தங்கச்சி நம்ம தங்கச்சிங்களாம், மாமனும் நம்ம மாமங்களாம். மனைவி மற்றும் மனைவி நம்ம பொண்டாட்டினா நீ 1.5 முடிச்சு போட்டியா? அப்புறம் எப்படி சொன்ன நீ நம்ம பொண்டாட்டியா? எல்லாத்தையும் சொல்றேன்னா அவங்க மனைவி தான் கொஞ்சம் பெரியவங்க, வயசானவங்க. அவர் சம்சாரம் கொஞ்சம் அரியா பிள்ளையா இருக்கிறாங்க. இருக்கட்டும், எல்லாம் கேள்வி இருக்கும். என்ன மாரி சிங்கம் மாரி இருக்கணும். அப்படியே
தோண்டு போறான் ஆளு யாரு சொல்றதை கேளுப்பா. நாடகம் பெரிய நாடகம். பாவனை எடுத்து கொடுக்குறா தேவலா மேடம் எப்படி வருவாங்க உள் பவுல் எடுத்து அந்த மாவுல ஓ அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாளைக்கு சத்திய விட்டு சமீபத்தினார ஒரு கொண்டாமனாகிய முத்துமகமாரி அம்மன் ஆமா திருவிழாவை திருவிழாவாக கொண்டாடி வரியா கொடுத்துட்டியா இல்லையா 12,000 ரூபாய் கொடுத்துருக்கேன். அவன் 3 வரி இல்ல ஆமா கொடுத்துட்டியா கொடுத்தாச்சு. சரி ரைட் கொடுத்தா சரி வச்சுக்காத சாமி சாமிக்கெல்லாம் வச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு அதை கொடுத்துருவேன் வச்சுட்டு நான் சொல்றேன் கொடுத்தாச்சு. பிரச்சனை முடிஞ்சு போச்சு. அப்பேற்பட்ட வரி கொடுத்த காசையும் வாங்கிட்டேன் அப்புறம் என்ன பண்ண நானும் பேசி கேள்வியா உழைக்கிறோம் வாங்குறோம் எங்க போனாலும் வேலைக்கு போனா கூலி தருவாங்களா இல்லையா? நீ வரி கொடுக்கலீங்க ஏன் அப்பதான் இந்த காசு திரும்பி எடுத்துக்கிட்டியா சரி சும்மா தான் நீ தேர் பார்த்துன்னு வச்சுக்க இருக்கட்டும். அப்பேற்பட்ட அம்மனாகிய திருவிழாவை பெருவிழா கொண்டாடிய அத்தனை நல்ல உள்ளங்கள் கரைகாரர்கள் அதாவது தங்க தாய் குல சகாமணிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் சகோதர சகோதரிகள் ஏனைய பெரியோர்கள் மற்றும் நாடக ஆசான் அனைவருக்கும் அயலூரில் இருந்த நாடகத்தை கண்டுகளிக்க வந்த அத்தனை நல்ல உள்ளங்கள் சுற்றுப்பட்ட கிராமங்கள் ஆமாம்பா அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் சிறுவன் கோடான கோடி வணக்கம். வணக்கங்க. ஆமா ஆமா நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் 24 கலைக்காலம் தனத்தால் தத்துவம் 108 போதின வல்லிடமில் இலக்கியம் சொல்லப்பட்ட சொல்லு நீ பைத்தியக்கார மாதிரி நாங்க 6 சாஸ்திரம் 64 கல்வி காலம் சொல்லப்பட்டு சொல்லு என்ன சொன்னா நான்கு வேதம் ஆறு சாஸ்திரம் 24 கலைக்காலம் தத்துவம் 108 போதின வல்லிடமில் இலக்கியம் சொல்லப்பட்ட நான் சொல்றத சொல்றான்னா நீ பாதி பேசிட்டு தான் என்ன அர்த்தம் சொல்லு நான்கு வேதம் தத்துவம் சொல்லப்பட்ட சொல்லு நீ திருட மாட்டேன் ஒன்னு எழுதுறோம் அப்படிதான் எழுதிப்பான் நீ திருட மாட்டேன் அப்படி எப்படி சொல்லணும் நன்னூல்களை கட்டுடன் அல்லவா ஆமா தெரியுமே ஒப்பன் பேரு ராமஜெயமி உங்க அம்மா பேரு வள்ளி இதே கேட்டேன் உங்க அக்கா பேரு ஜெயமணி வந்து அனுச்சு பேரு உங்க பேரு சாமி கண்ணு வாக்கியார் அதை கேட்கவில்லை. அதோடு மட்டும் இல்லாமல் நாடக பேராசான் பெரிய நாடக ஆசிரியர் என்னுடைய பிற்பத கமங்களுக்கும் இந்த சிறுவன் கோடான கோடி வணக்கம். என்னுடைய விளக்கம் ஏதாவது உனக்கு தெரியுமா? தெரியுங்களா? என்னன்னு தெரியும்? சாமி கண்ணு வாக்கியார் அது தெரியாது. இப்ப சொல்றாங்க கவனம். கல்யாணம் பண்ணி சன்னியாசி பணம் பட்டுன்னு பட்டினி பலன் வந்து சார் கல்யாணம் பண்ணி சன்னியாசி பணம் பட்டு பட்டினி காரணம் மனசோகமா இருக்கிறீங்க. அவளிகள் தேசம் இல்லாமா? ஆமாம் 56 தேசத்தில் ஒரு பகுதியா இருக்கும்படியா? ஆனால்
தலைநகரமாயிருக்கும்படியான டெல்லி ஆகியா அஷ்டாபுரம். அஷ்டாபுரம். ஆமா. அஷ்டாபுரத்தை ஏகதாக ராஜபரிமாணம் செய்து வரும்படியான என் தந்தை ஆகிய வெள்ள பாண்டுவரனுக்கும் தாயாரால் இருக்கும்படியான குந்தமாதேவி மத்ராதேவிக்கும் நாங்கள் எத்தனை பிள்ளைகள் பிறந்தோம் தெரியுமா? பேருங்க எத்தனை பேரு? 5 ராஜாக்கள் பிறந்தோம். நீங்க 5 பேரு. ஆமா. ஆனால் யாருடைய அம்சினால் தர்மரான் பிறந்தேன் அல்லவா? பிறந்து உதிஷ்டர். ஆமா. வாயுடைய அம்சனால் தம்பியாகிய மதகரி பீமாட்சி பிறந்தார் அல்லவா? அவர் ஒரு ஆளுக்கு. ஆமா. ஆனால் தேவேந்திர அம்சனால் தம்பியாகிய அர்ஜுனன் பிறந்தார். அவர் ஒரு ஆளுக்கு. அஸ்பனு தேவருடைய அம்சத்தினால் நகுல சகா தேவர்கள் சிற்றனை ஆகிய மத்ரா தேவிக்கு பிறந்தார்கள் அல்லவா? அவங்க ஒரு ஆளுக்கு. ஆக மொத்தம் நாங்கள் யுவராஜாக்கள் இவ்வாறு சிலை பிறந்துள்ளோம். 5 பேருக்கு உங்க அம்மா போய் 5 பேருக்கு போனீங்களா? தேவம்சத்தால் பிறந்தவர்கள் நாங்கள். நீங்களா? ஆமா. சரிங்க. அப்படி பிறந்து என் பெரிய தந்தையால் இருக்கும்படியான திருதராட்டில் இருக்கின்றார் அல்லவா? ஆமாம். 100 பிள்ளைகள் அவங்களுக்கு. ஆமா. ஆனால் சொல்லிலே விஷம் கொண்ட துரியோதனன் செய்த நைவஞ்சகத்தினால் எங்களை என்னென்ன கொடுமைகள் செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? நான் நடக்கின்ற அவளிதழில் அதற்கும் பகவானாகிய பெருமாளுடைய அறிவினால் தங்களை யுவராஜாக்கள் பிழைத்து அதோடு மட்டும் இந்த பாண்டவராகிய யுவராஜாக்களை கொண்டு விட்டான் இல்லையாகிய அஸ்தினாபுரத்தை தாமை ஆளலாம் என்ற ஒரு கட்டணத்தை கொண்ட துரியோதனன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த 6 அதிபர் பெற்றும் அரைக்கு மெழுகி வெடிவுப்பு குங்கிலியம் பெட்ரோல் டீசல் என்று சொல்லப்பட்ட பலவிதமான பொருட்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அரைக்கிற மாளிகை கட்டி புரோஜனன் என்று சொல்லப்பட்ட அமைச்சரையும் இரவு நாழிகை 12 நாழிகைக்கு ஈடுபடியாகத்தான். ஆனால் என் செட்டார் அதாவது சிறிய தந்தையாயிருக்கும்படியான இதனாருடைய மூலமாகவே தம்பி ஆகிய வீமாட்சி அதனுடைய அறிந்து ஆனால் இரவு 12 நாளைக்கு புரோஜன் என்ற அமைச்சரானவன் உறங்கிய பிறகு சித்திர துணை வழிமார்க்கமாக இடமாவளத்திற்கும் அரக்குமாளிகம் சுரங்கப்பாதை ஏற்படுத்தி ஐவராஜாக்கள் எப்படியாவது தப்பி பிழைக்க வேண்டும் என்று கடகசிற்பி மூலமாக செய்த ஆராய்ச்சி அல்லவா? அப்படி சித்திர துணையிட்டு வைத்து சரவத்தை இழுத்து தம்பியாகிய விபஜனம் பற்ற வைத்து விட்டு எங்களை மாவியிலும் தோல்வியிலும் தூக்கிக் கொண்டு இடமாவனமே வந்து சேர்ந்தார் அல்லவா? அப்படி இடமாவனத்தில் வந்து வாழ்கின்ற யாரு இடுமாசுவனை குன்று மும்மலை கண்ணி என்று சொல்லப்பட்ட மும்மலை கண்ணி என்றால் ஒரு பெண்களுக்கு 2 ஸ்தலங்கள் மட்டும்தான். கணவனுக்கு முக்கந்தாராகிய பரம கடவுள் கொடுத்த வரம். தனக்கு ஏற்ற கணவனை எப்பொழுது நீ கண்ணுற்று பார்க்கின்றாயோ அத்தருணத்திலே ஒரு ஸ்தலமானது மறைய கடவுள் என்று சாபத்தை பெற்றவர். ஆனால் தம்பியாகிய வீமாட்சியை பார்த்தவுடனே அண்ணவனுக்கு ஒரு ஸ்தலம் மறைந்து விட்டது. கமலாக்கண்ணி என்ற பேர் நாமத்தை சூட்டி அந்த வனத்திலே அண்ணவனுக்கு திருமணம் ஏற்படுத்தினோம். அதற்கு முன்பாகவே
தம்பிக்கு முன்பாகவே ஆமா ஒரு முருங்கை மரத்திற்கு ஊனாங்குடி எடுத்து என்ன தாலி கட்ட வைத்தார்கள். சரிதான். அப்படி முருங்கை மரத்துக்கு தாலி கட்டிய பிறகு ஆ அந்த முருங்கை மரத்துக்கு பேரு ஆஹா கல்யாண முருங்கை என்று. ஆமா ஆமா. அப்படி பேர் அமர்த்தி விட்டு அதன் பிறகு தம்பியாகிய விமாட்சிக்கு திருமணம் செய்து செய்து அவர்களை அந்த சோலைவனத்திலே விட்டு போட்டு ஐவராஜாக்களும் இங்க சென்றோம். முன்னித்திமங்கலம் சென்றோம் அல்லவா? சரிதான். முன்னோர் பாப்பார்களுடைய துயரத்தை தீர்த்து பக்காசுரனை கொன்று அப்படி இருக்கின்ற வேளையில் ஆனால் பகவான் ஆகிய என் பெருமான் பிராமண ரூபத்தை கொண்டு ஒரு நிருபத்தை எடுத்துக் கொண்டு வந்தார். அப்படி நிருபத்தை வாசித்து பார்த்தார். ஐவராஜாக்களின் நடுவிருந்தோராகிய அர்ஜுனனுக்கு தானே பெண்ணை பெற்று வைத்திருந்தோம். பாஞ்சால தேசத்தை ஆண்டு ஒருபடியான பாஞ்சாலன் மகளா இருக்கும்படியான பாஞ்சாலியை ஐவராஜாக்களுக்கு நடுவிருந்தோராகிய அர்ஜுனனுக்கு பெண் பெற்று வந்தோம். ஆனா ஐவராஜாக்களும் அரக்குமாளிகள் இறந்து விட்டார்கள் என்று துரியோதனன் பறை அறிவித்தான். அப்ப இந்த நாட்டுல இந்த பெண்ணை யாருக்கு கொடுப்பது அப்படி என்று 55 தேசராஜருக்கெல்லாம் இச்சா சுயவரம் பாஞ்சாலம் தேசத்தில் நாட்டிருக்கிறோம் என்று நிருபத்தை அனுப்பினார். அப்படி நிருபத்தை அனுப்பி உடனடியாக பிராமண ரூபத்திலே ஐவராஜாக்களை அங்கு சென்று தந்தையாகிய அர்ஜுனன் ஆனவன் வளையாத வில்வளைத்து மச்சக்குரியறுத்து பாஞ்சாலியை திருமணம் செய்தான். அவன் ஒருவன் வில்வளைத்து ஒருவன் வில்வளைக்க ஐவராஜாக்களுக்கும் தேவியாகிய பாஞ்சாலியை திருமணம் செய்தோம் அல்லவா? எப்படி திருமணம் செய்தீங்க? ஐவராஜாக்களும் திருமணம் செய்து உடனடியாக சேர வேண்டிய அஸ்தாபுரத்தில் சேர வேண்டிய பகுதி நாட்டை கேட்டோம். குருவிரியர்கள் பார்த்தார்கள். அவர்கள் துரியோதனன் அஸ்திராபுரத்தில் ஆள வேண்டாம் ஐவராஜாக்களை மூதாதி சொத்து இருக்கிறது. இந்த இடத்தை ஐவராஜாக்களும் சுத்தம் செய்த ஐவராஜாக்களும் அங்கு குடியேறுகள் என்று தெரிவித்தார் அல்லவா? இவர்கள் வார்த்தையை சிறைமேல் கொண்டு ஐவராஜாக்களும் அந்த இடத்தை தெய்வயந்திரனுடைய அம்சத்தினாலும் என்னுடைய மாமாவாகிய பகவானுடைய அம்சத்தினாலும் அதை சுத்தம் செய்து மாடா மாளிகை கோடா கோபுரம் எப்பலிங்க மாமண்டபம் விசித்திரமான மாளிகை ஏற்படுத்தி டெல்லியாகிய அஸ்தினாபுரமோ 56,000 வீதி. ஆனால் இது 66,000 வீதி டெல்லியாகிய அஸ்தினாபுரம். ஆனால் இந்திர பிரிஸ்தமோ 86,000 வீதி. ஒரு வீதிக்கு 86,000 வீடுகள். இப்படி இருக்க உடனடியாகவே ஒரு கோவில் கட்டினா கும்பாபிஷேகம் போடணும். ஒரு வீடு கட்டினா கிரகபரணம் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? அப்படி நாங்க இந்த புதுமனையாக நாங்க ஏற்படுத்தினோம் அல்லவா? புதுமனை புகழா என்று நிருபத்தை குறித்தோம். அங்காளி பங்காளி வேணும்னு அவனுக்கு நிருபத்தை கொடுத்தோம். 99 பேர்களும் வந்தார்கள். அப்படி விசித்திரமான மாளிகை பார்த்து வாயற்படி வாழ்மா மூலமாகவே செல்கின்ற பொழுது என்ன தன்னுடைய சிலோரத்தினை முடித்து இடித்து கீழே விழுந்தான். தேவியாகிய பாஞ்சாலிக்கு ஒரு குரோதமான வார்த்தையை ஏதோ தெரிவித்து விட்டார். இந்த வார்த்தையை குரோதமாக எண்ணிக்கொண்ட துரியோதனன் என்ன செய்தான்? தன்னுடைய மகனாய் இருக்கும்படி அடல குருமாரனுக்கு பூணூல் கல்யாணம் என்று ஏற்படுத்தி ஐவராஜாக்களை தானே விருந்துக்கு வர வைத்தான் அல்லவா? அப்படி ஐவராஜாக்களின் விருந்துக்கு வர வைத்து என்ன செய்தான் தெரியுமா? அவன் துரியோதனன் பஞ்சகமாகவே ஐவராஜாக்களை வரவழைத்து அவருடைய மாமா என்று சொல்லப்பட்ட சகுனி மூலமாகவே அமர செய்து என்னையும் சகுனியும் சூது பகடை ஆடு என்ற பொழுது நாடு நகரம் ரொம்பரோஜனம் அதாவது உப்பு செட்டி வரகோடு அருணாக்கை முதல் கொண்டு கைப்பற்றினான் துரியோதனன். அப்படி கைப்பற்றி ஜெயித்தவர்கள் நாடாள வேண்டும், தோத்தவர்கள் காடாள வேண்டும் அப்படி என்று தெரிவிக்க 12 ஆண்டு வனவாசம் 1 ஆண்டு அஞ்ஞாதவாசம் முடித்து வந்தார். ஜெகமிருந்து நாடு தருவதாகத்தானே துரியோதனன் கட்டளையிட்டான். ஆனால் பார்த்தோம் இப்படி ஒரு நாட்டு மன்னன் 12 ஆண்டு ஒரு வனவாசம் 1 ஆண்டு அஞ்ஞாதவாசம் முடிக்க வேண்டுமே எப்படி செல்வது?